எல்லாருக்கும் வணக்கம். வயிற்று கொழுப்பு குறைக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கு. ஆனா வேலை, ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, தவறான உணவு பழக்கம் இவை எல்லாமே அதை கடினமாக்கி விடுகின்றன. கடின உழைப்பு இல்லாமல், அதாவது உழைப்பே இல்லாமல் 30 நிமிடங்களில் ஆரம்பிக்கலாம் என்று சயின்ஸ் சொல்லுது. நம்ம உடலை சரியான முறையில் நடத்தினால் உடல் தானாகவே கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு நாளின் ஆரம்பம் காலையில எழுந்த உடனே நீங்க செய்ய வேண்டியது 30 நிமிடம் வரை எதையுமே சாப்பிடாம இருக்கணும். இதனால உங்களுடைய உடல் ஃபாஸ்டிங் மோட்ல இருக்கும். இதை சயின்டிஸ்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் விண்டோ அப்படின்னு சொல்றாங்க. இதனால உங்க உடல்ல இருக்கிற இன்சுலின் லெவலும் குறையும். அதனால ஸ்டோர்டு ஃபேட், அதாவது வயிற்று கொழுப்பு எரிக்க ஆரம்பிக்கும். செகண்ட், காலை எழுந்ததுக்கு அப்புறமா டீ, காஃபி, பிரெட், பிஸ்கட், பன் இது எல்லாத்தையும் தவிர்த்து விட வேண்டும். இவையெல்லாம் ரீஃபைன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் உடலில் பிளட் சுகரை உடனே உயர்த்திவிடும். அதனால ஃபேட் ஸ்டோரேஜ் அதிகரிக்கும். நீங்க ஸ்லிம்மாக விரும்பினால் இந்த 5 விஷயங்களையும் காலை நேரத்தில் நோ சொல்லிவிடுங்கள். மூணாவதா, டீ அல்லது காஃபி குடிக்கலாம். ஆனா எழுந்து 2 மணி நேரத்திற்கு பிறகுதான், அதுவும் வித்தவுட் மில்க் அண்ட் சுகர். இதனால உங்கள் உடல் நேச்சுரல் ஃபேட் பர்னிங் ப்ராசஸ்க்கு இடையூறு இல்லாமல் வேலை செய்யும். மில்க் அண்ட் சுகர் இன்சுலின் ஸ்பைக்கு கொடுத்து ஃபேட் பர்னிங் ப்ராசஸை நிறுத்திடும். அதனாலதான் சொல்றேன், நோ மில்க் நோ சுகர். அடுத்ததா, நாலாவது, 8 மணி நேர தூக்கம் ஒரு மருந்து மாதிரி. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தூக்கம் குறைவாச்சுன்னா கார்டிசோல் எனும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்கும். அது நேரடியா வயிற்று பகுதியில கொழுப்பை சேமிக்க வைக்கும். அதனால லெஸ் ஸ்லீப் ஈக்குவல் டு மோர் பெல்லி ஃபேட் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஐந்தாவதா, வாக் ஆஃப்டர் லஞ்ச், அதாவது மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் நடைப்பயிற்சி செய்யுங்கள். இது ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் இது பிளட் சுகர் லெவல உடனே கட்டுப்படுத்தும். உணவிலிருந்து வரும் குளுக்கோஸ் உடனே எனர்ஜியா மாறும். இதனால அந்த கூடுதல் கலோரி வயிற்றில் கொழுப்பா சேமிக்காது. ஆறாவதா, ஹைட்ரேஷன், அதாவது ஒரு நாள் முழுக்க 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இது லிவர் மெட்டபாலிசத்தை ஊக்குவிக்கும். இரவு உணவை 7:30 மணிக்குள்ள முடிச்சிருங்க. இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தும். அப்புறம் பிரீத்திங் எக்ஸசைஸ், பிராணாயாமா அல்லது டீப் பிரீத்திங் கார்டிசோல் குறைக்கும், டைஜஷன் மேம்படும். 1 கப் வெந்நீர்ல 1 டீஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் சேர்த்து காலையில குடிக்கலாம். இது வயிற்று கொழுப்பை குறைக்கிறதா நிறைய ஆதாரங்கள் கூறியிருக்கு. அடுத்ததா, லெமன் வாட்டர், கிரீன் டீ, சினமன் வாட்டர் போன்றவை மெட்டபாலிசத்தை தூண்டும். அதனால இதையும் நீங்க குடிக்கலாம். மொத்தத்துல ஃப்ரெண்ட்ஸ், வயிற்று கொழுப்பு குறைய எப்போதும் ஹார்ட் ஒர்க் வேண்டியதே இல்லை. சில ஸ்மார்ட் ஹேபிட்ஸ் மட்டுமே போதும். உடலுக்கு சரியான நேரம், சரியான உணவு, சரியான தூக்கம் கொடுத்தால் உடல் தானாகவே உங்களை ஃபிட் அண்ட் கான்பிடென்ட் வெர்ஷனா மாற்றிக்கொள்கிறது. இன்று முதல் இதை முயற்சி செஞ்சு பாருங்க. 7 நாள்ல உங்களுடைய உடல் வித்தியாசத்தை காட்ட ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. மேலும் உடல்நல ரகசியங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன். நன்றி, வணக்கம்.